அனைவருக்கும் வணக்கம். இயக்குனரும் நடிகருமான சேரன் அவர்கள் கொடுத்த சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். திரு சேரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர்களின் பட்டியலில் நிச்சயமாக அவருக்கு இடம் உண்டு. சிறந்த நடிகருக்கான பட்டியலிலும் அவருக்கு இடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சேரன் ஒரு தனித்துவமானவர் என்பது உண்மை. அதற்கான காரணம், சில இயக்குனர்கள் 1 அல்லது 2 திரைப்படங்களை அறிமுகமாகும் போது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றியை கொடுத்து விட்டால் அடுத்தடுத்த திரைப்படங்களில் கோடிக்கணக்கில் சம்பளத்தை பெறுவதும், பெரிய பெரிய மாஸ் ரஜினி, கமல், அஜித், விஜய் என்று மாஸ் கதாநாயகர்களை வைத்து படம் எடுப்பதும், தன்னை ஒரு பிரம்மாண்டமான தன்னை பெரிய இயக்குனரான பிம்பத்தை ஏற்படுத்துவதிலுமே முனைப்போடு இருப்பார்கள். ஆனால் சேரன் அதில் ஆர்வமில்லாத ஒரு தனித்துவமான மனிதர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. கிட்டத்தட்ட சேரன் அவர்கள் 1990 காலகட்டங்களில்தான், அதாவது 90னுடைய இறுதி காலகட்டமான 1997ஆம் ஆண்டுதான் தன்னுடைய முதல் திரைப்படமான பாரதி கண்ணம்மா திரைப்படத்தை இயக்கினார். 97இல் கமல், ரஜினி மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அஜித், விஜய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரத்குமார், விஜயகாந்தும் ரஜினி, கமலுக்கு அடுத்தபடியாக மாஸ் ஹீரோக்களின் பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தருணத்தில் கூட தன்னுடைய முதல் திரைப்படத்தை யதார்த்தமான கதாநாயகனாக, ஒரு இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் நடித்து, மாஸ் இல்லாமல் யதார்த்தமான கதாநாயகனாக இருக்கக்கூடிய பார்த்திபனை வைத்து 1997ஆம் ஆண்டு பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம் பல்வேறு தரப்பிலும் விமர்சனம் ரீதியாகவும் வரவேற்கப்பட்டது. அதன் பிறகு அதே ஆண்டு முரளி, அதாவது ரஜினி, கமல், சரத்குமார், விஜயகாந்த், சத்யராஜ் போன்றவரை தேடி போகாமல் முரளி அவர்களை வைத்து பொற்காலம் என்ற திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது அந்த திரைப்படம். இதன் பிறகு 3வது திரைப்படமாக 1998ஆம் ஆண்டு தேசிய கீதம் முரளியை வைத்து எடுத்தார். அந்த திரைப்படம் ஒரு வரவேற்பை பெறாத திரைப்படமாக அமைந்தது. 4வது திரைப்படமாக பார்த்திபன், முரளியை இணைந்து வெற்றி கொடிக்கட்டு என்ற திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படம் வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. விமர்சனம் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு பாண்டவர் பூமி என்கின்ற ஒரு வெற்றி திரைப்படத்தை இயக்கினார். அதுவும் சேரனுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்திய திரைப்படம்தான். அதன் பிறகு ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் தானே கதாநாயகன் நடித்து பல்வேறு தேசிய விருதுகளை குவித்த திரைப்படம் 2004ஆம் ஆண்டு. அதன் பிறகு அவரே கதாநாயகன் நடித்து தவமாய் தவமிருந்து என்ற வெற்றி திரைப்படம். பிறகு மாய கண்ணாடி என்கின்ற 2007ஆம் ஆண்டு இயக்கி நடித்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு பொக்கிஷம் என்ற திரைப்படம் பல்வேறு தரப்பிலும் பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்த திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. அவர் 2015ஆம் ஆண்டு JK என்னும் நண்பனின் வாழ்க்கை, அதுவும் மக்களுக்கிடையே வரவேற்பு பெறாத திரைப்படமாக அமைந்தது. பிறகு 2019ஆம் ஆண்டு திருமணம் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த அத்துணை திரைப்படங்களும் சாமானியன் கதாநாயகனாகவும் சாமானியனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்களாகவே அமைந்திருந்தது. இதில் பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், திருமணம் போன்ற திரைப்படங்கள் மக்களினுடைய வரவேற்பை பெற்ற திரைப்படங்கள். இப்படி பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இயக்குனரும் நடிகருமான சேரன் அவர்கள் மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, பிரம்மாண்டம், சண்டை, மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், மசாலா இதையெல்லாம் நம்பாமல் கதைக்களம், யதார்த்தம், சாமானியனுடைய வாழ்க்கை என்று தனக்கான தனித்துவத்துடன் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர்தான் திரு சேரன் அவர்கள். ஒரு இயக்குனர் 100 திரைப்படங்கள் இயக்க வேண்டும் என்பது இல்லை. அவர் ஒரு திரைப்படங்கள் இயக்கினால் கூட அது மக்களுக்கு பிடித்தது போல இருக்க வேண்டும். மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பெரிய நடிகனை வைத்து வெற்றி பெறாமல், பெரிய இசையமைப்பாளரை வைத்து வெற்றி பெறாமல், மிகப்பெரிய கவர்ச்சி நடிகையை வெற்றி பெறாமல், தன்னுடைய கதையை வைத்து, தன்னுடைய திறமையை வைத்து வெற்றி கண்டவர் சேரன். பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், திருமணம், இந்த திரைப்படங்களை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நிச்சயம் அதற்காக நேரத்தை ஒதுக்கி பாருங்கள். சேரனுடைய தனித்துவம் உங்களுக்கும் புரியும். சேரன்
தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர்.